ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிஆர் ட்ரேடர் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் லைன், சாதாரண ஒரு ட்ரெண்ட் லைனை பேக் பண்ணி அதில் எப்படி நம்ம வந்து என்ட்ரி மாடல்ஸ் என்ட்ரி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வெரி 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 சிம்பிள் மெத்தடு. ட்ரேடிங்கில் பேசிக்காக எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதில் தான் வைப்பாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ அதில் ஒரு சின்ன சின்ன கன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, எல்லாருக்கும் புரியும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஓகேவா? மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. இந்த அப் ட்ரெண்டில் போகிற மார்க்கெட்டில் நமக்கு பிரேக் அவுட்டு அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணுவோம். ஒரு ட்ரெண்ட் லைனுக்கு எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னா, குறைஞ்சது 2 பாயிண்ட்ஸாவது மிட்டிகேட் ஆகணும். 2 பாயிண்டாவது நமக்கு மிட்டிகேட் ஆகணும். அதாவது 2 ஏரியாஸ் ஆர் 2 ப்ரைஸு ஏதாவது இருக்கணும். அடுத்து வந்து தேர்டு, மேக்ஸிமம் இது வந்து கண்டினியூஷனாக போய்கிட்டே இருக்கலாம். அதாவது எப்படின்னா, கண்டினியூஸாக வந்து அப்பில் போய்கிட்டே இருக்கும். கண்டினியூஷனாக வந்து கீழே போகிறது டவுன் ட்ரெண்டாக இருந்ததுன்னா கண்டினியூஸாக கீழே போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ அப் ட்ரெண்டை பார்ப்போம். சேம் அதோட ஆப்போசிட் இதுதான் வந்து ஆப்போசிட் ப்ராசஸ் தான். அப்பில் போகிறதுக்கு டவுனில் போகிறதுக்கு ரெண்டுக்குமே வந்து சேம் ப்ராசஸ் தான். என்ன, இது வந்து மேலே போகுது, அதுக்கு ஆப்போசிட்டாக கீழே டவுன் ட்ரெண்ட் வந்து போகும். ஸோ அப்படிங்கும்போது இப்போது நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணியிருக்கோம். அதாவது கண்டினியூஸாக இங்கே வந்து இப்போ 3 டச்சு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த 3 டச், சாரி 2 டச் தான் மினிமம் ஆயிருக்கு. அது இங்கே ஒன்று, அடுத்து இங்கே பக்கத்துலேயே இங்கே ஒன்று. இந்த மாதிரி வந்து எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி ட்ரெண்ட் லைனில் வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது ஃபெயிலியர் தான் பண்ணும். எப்படி பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட்டு டச்சுக்கும் செகண்ட் டச்சுக்கும் ஒரு ஸ்விங் பாயிண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஒரு புல் பேக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மார்க்கெட் வந்து கரெக்டிவ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கணும். பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், அப்படியே கரெக்டிவ், இது வந்து புல் பேக் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி இதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு நமக்கு ஒரு செகண்ட் பாயிண்ட் கிடைக்கணும். ஓகேவா? க்ளோஸ்லேயே இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கேண்டில் ஆகிடுச்சு, அடுத்த ஒரு 4வது கேண்டில் இந்த இடத்துல பக்கத்துலேயே டச் ஆகுது, அடுத்த 5 அதோட வின்னிங் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவாக இருக்கும், ஆனால் எல்லா டைமும் அது கிடைச்சிடாது. ஆனால் வின்னிங் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும். இதில் வந்து நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இந்த மாதிரி இது ஒரு ப்ரைஸ். அப்போ இது வந்து என்ன ப்ரைஸ் அப்படின்னா, இதுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறது வந்து பிட்காயின். இப்போ கூட மார்க்கெட் வந்து ட்ரேட் ரன் ஆகிட்டு இருக்கு, பார்த்தா தெரியும். இது வந்து இப்போ $152 வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ இது அதுக்கு முன்னாடி எடுத்த ட்ரேட் தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ பார்ப்போம், திரும்ப வந்து கான்செப்ட்டுக்கு வருவோம். 95,871 அந்த லெவல்ஸில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்திருக்கும். இந்த ஏரியாவில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் பிக் பண்ணியிருக்கோம். செகண்ட் வந்து 96,400 இந்த ஏரியா. இப்போ இதுக்கும் ப்ரைஸ் வேரியேஷன் இருக்குது, ஏரியா டிஸ்டன்ஸும் இருக்குது. இப்போ பார்த்தா தெரியும், இங்கேருந்து இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட இன்பிடிவில் 18 ஹவர்ஸ் 15 மினிட்ஸ் நடந்திருக்கு. வால்யூம் வந்து 1.26K வந்து நடந்திருக்கு. 73 பார்ஸ் இருக்குது. ஓகே, நம்பர் ஆஃப் பார்ஸும் அதிகம், டைமும் அதிகம். அப்படிங்கும்போது நமக்கு இந்த ப்ரைஸ் வேரியேஷன் இருக்குது. இப்படி இருக்கிற மாதிரி ஒரு எடுத்தோம்னா அதோட வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? அது என்ன பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து தேர்ட் டச்சுக்கு இங்கே பார்த்தோம். இதில் வந்து இப்போ தேர்ட் டச் என்ன பண்ணிடணும்னா, இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனை ஏன் இப்படி வந்து பெருசாக போட்டிருக்கேன் அப்படின்னா, இங்கே இந்த ப்ரைஸுக்கும் நமக்கு வந்து ஒரு சாலிட் கேண்டில் ஃபார்மேஷன், இந்த மெர்போஸ் கேண்டில் மாதிரி ஒரு அப்படி ஃபுல் பாடி கேண்டில் மாதிரி நமக்கு கிடைச்சிது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, இதையும் கனெக்ட் பண்ணும்போது நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இந்த ஏரியாக்குள்ளே எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு லைனாக மேக் பண்ணாமல் இந்த ட்ரெண்ட் லைனையும் நான் ஒரு ஏரியாவாக மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிங்கும்போது நம்மளோட ப்ராபபிலிட்டியோட சக்ஸஸ் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா, நமக்கு இங்கே வந்து பாருங்கள், சென்டராக நம்ம வந்து இப்போ நான் ஜூம் பண்ணுறேன், இங்கே பார்த்தா தெரியும். இப்போ இந்த சென்டராக இருக்கிற இடத்துல மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனோட ஏரியாவில் 50% வந்து அப்பு கொடுத்துருக்கோம். ஆனால் இதே வந்து க்ரீன் கேண்டிலாக இருந்ததுன்னா கன்ஃபார்மாக வந்து அப் சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இது க்ரீன் கேண்டில் இல்லை, சேம் டைம் வந்து நம்மளோட ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட்டோ இல்லை கரெக்டான ஒரு சப்போர்ட்டோ எடுக்கல, எல்லாமே அந்த ட்ரெண்ட் லைன் ஏரியாக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நான் வெயிட் பண்ணேன். ஸோ இங்கே பிரேக் அவுட் நல்லா கிடச்சிருச்சு. பிரேக் அவுட் கிடைச்ச உடனே ப்ரீவியஸான சப்போர்ட்டில் இருந்தது. ஸோ மார்க்கெட் அகைன் ஒரு புல் பேக் கொடுத்தது. இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு புல் பேக். இந்த புல் பேக் வந்து ரீடெஸ்ட் எங்கே நம்மளோட நான் வந்து ட்ரா பண்ணி வச்சிருந்த ட்ரெண்ட் லைன் ஏரியா, ட்ரெண்ட் லைன் ஜோன், அப் ட்ரெண்டோட ட்ரெண்ட் லைன் ஜோன், அந்த ஜோனுக்குள்ளேயே ரிஜெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் கீழே வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் நல்லா க்ளீனாக கிடைச்சிது. ஒரு பிரேக் அவுட்டு, அடுத்து ஒரு ரீடெஸ்ட். சரி, 2 கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. நம்ம பிரேக் அவுட்லையும் எடுத்துருக்கலாம்.
ஸோ அது வந்து ரிஸ்க் ட்ரேட், ஒரு ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணேன். ஸோ கரெக்டாக ரீடெஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு பர்ஃபெக்ட் ட்ரேடு அமையறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை இது வந்து நமக்கு கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ட்ரி மாடல்ஸ் பார்க்கணும். ஓகே, நம்ம என்ட்ரி வந்து ரீடெஸ்ட் ஆனோடனே இங்கே என்ட்ரி ஆகிருக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 5 மினிட்ஸில் நம்ம வந்து போய்க்கலாம். இது வந்து 15 மினிட்ஸ், ஓகேவா? 5 மினிட்ஸில் போயிருக்கோம். இது ஏன் வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட் கான்ஃபிடென்ட்டாக எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டோட பயாஸ் என்னன்னு தெரியணும். ஓகேவா? மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டா இல்லை டவுன் ட்ரெண்டா இந்த மாதிரிலாம் தெரியணும். ஸோ அதுக்கு வந்து சிஆர்டி மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். சிஆர்டி மெத்தட் அப்படின்னா என்ன தெரியணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து அதுக்காக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஆல்ரெடி நான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இன்னும் எனக்கு சில ஒரு பர்சனல் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ நான் வந்து அதுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஸோ இப்போது பிரேக் அவுட் கொடுத்த உடனே மார்க்கெட் வந்து கீழே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டோம். ஸோ நம்ம வந்து 5 மினிட்ஸ் போயிடுவோம். ஓகே, 5 மினிட்ஸ் நம்ம வந்தாச்சு. 5 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே பாருங்கள், இந்த 5 மினிட்ஸை நம்ம பார்க்கும்போது இது வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி நமக்கு தெரியும். மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே வந்து கீழே வந்து மார்க்கெட் இங்கேருந்து மேலே கீழே வந்து ஒரு டபுள் பாட்டம் அடிச்சுட்டு திரும்ப அதுக்கான ரீடெஸ்ட்டு இந்த இடத்துல இங்கேருந்து புல் பேக் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம், ஒரு டபுள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் இருக்குது, இங்கேருந்து வந்து பை போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. மார்க்கெட்டோட பயாஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த டபுள் பாட்டம், ஒரு ரேஞ்ச் ஏரியா இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இல்லைன்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ நான் ஏன் இங்கே வந்து இந்த டபுள் பாட்டத்தை வந்து எடுக்கலை அப்படின்னா மேஜர் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு டபுள் பாட்டத்தில் நம்ம ஒரு பை ஆப்ஷன் போகும்போது இது கன்ஃபார்மாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணேன். ஸோ இங்கே ரீடெஸ்ட் பண்ண உடனே நான் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஆனால் நான் எடுக்கல. என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் பிளாக்ஸ் வந்து நான் பிரேக் அவுட் பண்ணதா அப்படின்னு. ஏன்னா இங்கே ஒரு சின்ன கன்சல் 1 2 3 கேண்டில் இந்த இடத்துல வந்து ஒரு சஸ்டைன் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு பார்த்தேன். சாலிடான ஒரு கேண்டில் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துட்டோம். ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் நான் என்னோட என்ட்ரி மாடல் பார்த்துட்டேன். ஸோ பிரேக் அவுட் கொடுத்தோடனே என்ட்ரி மாடல் பார்த்தாச்சு. என்ட்ரி இந்த இடத்துல அதாவது ப்ரைஸ் ஆஃப் 96,828 வந்து நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ அகைன் 15 மினிட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கும். டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டார்கெட்டை வந்து நிறைய பேர் வந்து லிக்விடிட்டி பார்ப்பாங்க. இந்த எஸ்எம்சி கான்செப்ட் அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி, அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய மாடல்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைன் எடுத்தோம்னா இது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டான வரும். ஓகேவா? இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு வரும்போது நான் என்ன பண்ணேன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சிம் பாயிண்ட் ஹை அண்ட் லோ இந்த மாதிரிலாம் வந்து நான் வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டை இதே வச்சுச்சு. இங்கேருந்து வரும்போது இதுவே ஃபஸ்ட் டார்கெட், வெரி க்ளோஸ்டு, ஆனால் ஓகே தான். இதோட ப்ரைஸ் ரேஞ்சை நம்ம பார்த்தாலும் இதுக்குள்ளேயே நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 180 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. 180 பாயிண்ட்ஸ் கிரிப்டோ கரன்சியில் நான் ஸ்மால் பாயிண்ட் கிடையாது, ஈஸியாக கிடைக்கும். ஆனால் சேம் டைம் வந்து லாஸும் அவ்வளோக்கு கொடுத்துரும். ஓகேவா? ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ அடுத்தது வந்து இந்த ஸ்விங் லோ வந்து நான் அதாவது இங்கே செகண்ட் டைப்பாக இருக்குது பார்த்தீங்களா நம்மளோட ட்ரெண்டர் இல்லை, இதை வந்து செகண்ட் டார்கெட்டாக நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ தேர்ட் டார்கெட் அதுக்கும் ப்ரீவியஸாக இருக்கிற லோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லோ, செகண்ட் லோ, தேர்ட் லோ, இந்த 3 லோவும் வந்து நம்ம வச்சாச்சு. 3 டார்கெட்டுமே மார்க்கெட்டில் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது ஓவராலாக நமக்கு என்ன ரேஷியோ, இந்த ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருக்கோம். இந்த ஹை ஸ்விங் இந்த ரீடெஸ்டான ஹையில் வச்சுருக்கேன். இப்போ இந்த ரீடெஸ்ட் ஆனது இந்த ஹையில் வச்சுருக்கேன். இன்னும் கூட அதாவது ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை கூட இவ்வளோ தூரம் கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன் இங்கே கான்ஃபிடென்ட்டாக வச்சேன் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது, சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல வந்து 3 பிளாக் சோல்ஜர்ஸ் இருக்குது. ஓகேவா? 3 பிளாக் சோல்ஜர்ஸ், அதாவது கண்டினியூஸாக ஃபுல் பாடியோட ஒரு ரெட் கேண்டிலோ ஒரு கிரீன் கேண்டிலோ, இந்த கிரீன் கேண்டில் தான் ஒயிட் சோல்ஜர்ஸ், ரெட் கேண்டில் இருந்ததுன்னா அது வந்து நமக்கு பிளாக் சோல்ஜர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது இது ஏன் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல இப்படி இது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணோன்னா நார்மலாக ரீடர்ஸில் எல்லாமே ஒரு ஹை வைப்பாங்க, இந்த கையை கூட வைப்பாங்க. எங்கே கரெக்டாக ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ ஏன் இந்த ஸ்டாப் லாஸ் வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற நமக்கு ஒரு ஃபேர்வேலி கேப் மாதிரி இருக்கிற இந்த கேண்டிலை சூஸ் பண்ணி அந்த கேண்டிலோட 50% மார்க்கெட் வைப் ஆகிருக்கு. டேப் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை வைப் பண்ணியிருந்தாலும் சரி. ஓகேங்களா? அதனால நான் இந்த ஒரு கான்செப்டை நான் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இது இன்னும் கொஞ்சம் பெரிய கேண்டிலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி கிடைக்கும். ஓகேங்களா?
இதுதான் நமக்கு ஃபேர் வேல்யூ கேப். அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் எக்ஸாக்டாக பார்த்தோம்னா நமக்கு இந்த 50% ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டி ப்ராபபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துல வந்து நான் என்னோட ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் நான் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் எங்கேயுமே வந்து மார்க்கெட் மேலே வந்து மூவ்மெண்ட் கொடுக்கல. ஓகேவா? அதுவும் இந்த ரீடெஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தான் நான் என்ட்ரி ஆயிருக்கேன். அகைன் ஒரு 3 சோல்ஜர்ஸ் கிடைச்சிது பார்த்தீங்களா? 3 பிளாக் சோல்ஜர்ஸ் கிடைச்சாங்க. ஸோ அதில் தான் நான் வந்து நம்மளோட என்ட்ரி இருந்தது. ஸோ அதனால தான் இந்த ட்ரேட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் சிம்பிளாக ஒரு ட்ரெண்ட் லைன் மேக் பண்ண தெரிஞ்சாவே போதும், ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். அதில் சின்ன சின்ன விஷயங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கணும். த சேம் டைம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். எந்த இடத்துல என்ட்ரி வருது, எல்லா இடத்துலையும் என்ட்ரி ஆகக்கூடாது. ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் நம்ம என்ட்ரி ஆகக்கூடாது. இப்போ இங்கெல்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தானே போய்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே கூட என்ட்ரி ஆகலாமே அப்படின்னா என்ட்ரி ஆகிருக்கலாம். என்ன பண்ணலாம்னா இங்கே க்ளோஸில் இங்கே இதுக்கும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் வெரி க்ளோஸ். என்ன பண்ணலாம், மார்க்கெட் அப்படியே டக்குனு என்ட்ரி ஆன உடனே அடுத்து இதோட லிக்விடிட்டியை வந்து கலெக்ட் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு பார்ப்போம். ஸோ நமக்கு அந்த ஸ்டாப் லாஸ் ஆயிரும். இதில் வந்து ஸ்டாப் லாஸ் ஆகலை. ஸோ பாசிபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி இது 100% இந்த ட்ரேடிங் இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகுமா அப்படின்னா ஒர்க் ஆகாது. 100% இதுவும் ஒர்க் ஆகாது. அதில் என்னன்னா வின்னிங் பாசிபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்மளே வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனை மேக் பண்ணி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட்லையோ இல்லை அதை வந்து டார்கெட்டாவோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு ஈஸியான மெத்தடு, ஒரு சிம்பிள் மெத்தட், பட் ரொம்ப வேல்யூபிளான மெத்தடும் கூட. ஏன்னா இது வந்து ரொம்ப வருஷமாக எல்லாருமே யூஸ் பண்ணுற மெத்தட். ஸோ இது ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட் இது. ஸோ இது ஈஸியான மெத்தட், ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியாதவங்க நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராமோட லிங்க் வந்து நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃப்ரீயாக வந்து பிடிஎஃப் ஃபைல் இந்த ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ட்ரேடிங்கை பற்றின ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பண்ணுறோம். நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலாக மேக் பண்ணி அதுவும் என்னோட இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். நம்ம அதுக்கு பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்து இப்போது இங்கே என்ட்ரி எப்படி எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரி, சேம் வே தான். மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ப்ரோக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு கீழே போயிட்டு இருக்கான். ஸோ இது 3 பிளாக் சோல்ஜர்ஸு. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கலாம். இங்கேயே என்ட்ரி எடுத்து அடுத்து ப்ரீவியஸான ஒரு இந்த சப்போர்ட்டில் வந்து இங்கே ஒரு சின்னதாக எடுத்துருக்கலாம். ஸோ நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் எடுத்திருக்கேங்க. இதோட 50%ல் நம்மளோட 75% கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட்டை வந்து ஃபுல் பண்ணிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லைன் பார்த்தா தெரியும். இப்போ உங்கள் ஒரு லைன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கேருந்து நம்ம ஒரு லைனை ட்ரா பண்ணோம்னா கரெக்டாக இங்கேருந்த ஃபேர் வேல்யூ கேப் எல்லாத்தையுமே இங்கே இவன் க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஃபேர் வேல்யூ கேப் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி டேப் பண்ணி ரிஜெக்ஷன் தான் கொடுத்துருக்கான். ஸோ அப்பயும் பாருங்கள் 1 2 3 ஆக்சுவலி வந்து நான் தேர்ட் கண்டியில் தான் அதுவும் என்ன பண்ணேன், டேப் பண்ணிட்டு 15 மினிட்ஸு அடுத்து ஒரு 15 மினிட்ஸ் ஆல்மோஸ்ட் ½ அன் ஹவர் வெயிட் பண்ணிட்டு அடுத்த கேண்டில் தான் நான் வந்து என்னோட என்ட்ரி மாடல்ஸை என்னோட என்ட்ரியை வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தா தெரியும் பாருங்கள், இங்கே தான் வந்து என்னோட என்ட்ரி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்தும் ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் 2 3 ஒரு இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேண்டில் வந்து நமக்கு இன்வெர்டட் ஹேமர் ஆர் டோஜி எனிதிங் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி வந்து லாங் விக்கு வச்சு எல்லாம் வைப் அவுட் பண்ணியிருக்கான். ஆல்ரெடி ஒரு லிக்விடிட்டி அங்கே ஆர்டர்ஸ் ஃபில் ஆகி லிக்விடிட்டி எடுத்துட்டான். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் கன்ஃபார்மாக கீழே தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இந்த ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ மார்க்கெட் வந்து இப்போ $159 வந்து ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. என்னோட டார்கெட் வந்து ப்ரீவியஸான இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பில் வச்சுருக்கேன். ஏன் ஃபேர் வேல்யூ கேப் யூஸ் பண்ணுறேன் டார்கெட்டுக்கு என்ட்ரிக்கலாம் அப்படின்னா, அது தெரிஞ்சுக்கணும்னா அது கொஞ்சம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் பேசுகிற மாதிரி இருக்கும். வீடியோ ரொம்ப லென்த்தாக வரும். ஸோ மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதையும் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இதோட டார்கெட் வந்து இதில் இருக்கிற இந்த 50%ல் மார்க்கெட் கன்ஃபார்ம் வரும். ஸோ நான் அதுக்கு முன்னாடி வந்து டார்கெட் ஹிட் ஆகிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் இந்த ட்ரேட் வந்து எப்படி சக்ஸஸ் ஆகுதா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதா இல்லை டார்கெட் ஹிட் ஆகுதா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி போடுறேன். ஸோ கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக சொல்கிறேன். கண்டென்ட் அப்படிங்கிறது ராங் வேர்டு, ஸ்ட்ராட்டஜியாக சொல்கிறேன். ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நான் இதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.